பேரன்பு கொண்ட முக்காலம் அறிவோம் காணொளி அன்பர்களுக்கு அகத்திய சிவஸ்ரீ TRS ரமணி ஐயரின் அன்பார்ந்த வணக்கங்கள். விசுவாவசு வருடம் மாசி மாதம் 22ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை 8:24 மணி அளவில் சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி பெயர்ச்சியாகிறார். ரிஷப ராசியாளர்களுக்கு அவர் என்ன செய்ய போகிறார்? இந்த 2.5 ஆண்டு காலத்தை ரிஷபராசியாளர்கள் எவ்வாறு கையாள வேண்டும் என்று வழிமுறைகளை சொல்லி காலத்தை எதிர்கொள்ள வைக்கும் நோக்கத்தில் ரிஷபராசியாளர்களை சந்திக்கிறேன் இந்த காணொளியில். முதலில் காணொளிக்குள் செல்வதற்கு முன்னால் இதுவரை நீங்கள் நண்பர்களாக ஆகாதிருந்தால் முதலில் நீங்கள் நண்பர்களாகுங்கள். உங்கள் நண்பர்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள், விரும்புங்கள், பகிருங்கள். பற்றியதை விட்டுவிடாத இறுக பற்றி கொள்ளும் ரிஷபராசியாளர்களை, மீனராசியில் வீற்றிருந்து ரிஷபராசிக்கு 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் பிரவேசித்துள்ள சனி பகவான் 3ஆம் பார்வையாக உங்களது ராசியையும் 7ஆம் பார்வையாக 5ஆம் இடமான கன்னியையும் 10ஆம் பார்வையாக 8ஆம் இடமான தனுசையும் பார்க்கிறார். ராசியை பார்ப்பதால் உங்கள் உடல் மனம் ஆகியவற்றையும், 5ஆம் இடத்தை பார்ப்பதால் புத்திரம் புத்தி கல்வியையும், 8ஆம் இடத்தை பார்ப்பதால் ஆயுள் திடீர் மாற்றம் ஆகியவற்றையும் கவனத்தில் கொள்கிறார் சனி பகவான். பாருங்கள் ரிஷபராசியாளர்களே, இதில் ஒரு நல்ல பார்வையும் இல்லை என்பதுதான் உறுதியான உண்மை. ஆனால் அவர் 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறாரே, அது போதாதா? பயத்தை தூக்கி எறியுங்கள் ரிஷபராசியாளர்களே. இந்த சனி பெயர்ச்சியில் சனி எங்கே பார்த்தாலும் சோதனைதான். ஆனால் அவர் எங்கே அமர்ந்திருக்கிறாரோ அங்கே மட்டும் வாழ்க்கையை நிலைபெறச் செய்துவிடப் போகிறான். பாருங்கள், அப்படி என்றால் அவன் லாபஸ்தானத்தில் அல்லவா அமர்ந்திருக்கிறான். ஆகவே பார்வை பலன்கள் உங்கள் உடலை சோர்வடையச் செய்யலாம், உங்கள் மன உறுதியை சற்று சிதைத்து பார்க்கலாம். அதற்கெல்லாம் கவலைப்பட வேண்டாம். இயற்கையிலேயே எதையும் இறுக பற்றி கொள்ளும் குணம் கொண்ட ரிஷபராசியாளர்களே, கடினமான வேலைகளை கையில் எடுத்துக்கொண்டு உடலை வருத்தி கொள்ளாதீர்கள். எல்லாவற்றையும் ஒரே நேரத்தில் செய்ய முற்படாதீர்கள். திட்டமிட்டு செயலாற்றுங்கள். அதிகமாக சிந்தனை செய்வதும் பிறர் பேச்சை கேட்பதும் உங்களுக்கு மனக்குழப்பத்தை உண்டாக்கலாம். முதிர்ந்த அறிவும் ஞானமும் அனுபவம் கொண்டவரிடம் கலந்து ஆலோசித்து செயல்படுங்கள். மனம் அமைதியடையும். 8ஆம் இடத்தை பார்க்கும் சனி உங்களுக்குள் ஒரு பயத்தையும் பதற்றத்தையும் ஏற்படுத்த முயற்சிப்பான். வாகனங்களில் செல்வதை குறைத்து கொள்ளுங்கள். குழப்பங்களில் இருக்கும்போது வாகனங்களில் செல்ல வேண்டாம். குழந்தைகள் மீது அனாவசியமாக கோபப்படாதீர்கள். அதிகமாக கவலைகளைப்பட்டு அவர்கள் மீது கோபத்தை காட்டாதீர்கள். சொன்னதை திருப்பி சொல்லாதீர்கள். கல்வி ஞானம் இவற்றிற்கு ஏற்றவாறு ஏதும் நடக்கவில்லையே என்று சிந்திக்காதீர்கள். காலம் ஒரு சக்கரம்தான். அதன் சுழற்சியில் இதுவும் ஒரு நேரம். விரைவில் மாறப்போகிறது என்று உணருங்கள். மகிழ்ச்சியான செய்தியாக லாபம் கிடைக்கப் போகிறது. பொறுமையாகவும் யோசித்தும் அதை காணுங்கள். அவசரமாக பேசியோ அல்லது பேச தேவையற்ற இடத்தில் பேசியோ அதை இழந்து விடாதீர்கள். ரிஷபராசியாளர்களே, தாம்பத்தியம் நிலைத்திருக்கும். கணவன் மனைவி உறவுகள் பலப்படும். பக்கத்துணையாக இருந்து வருவார்கள். குடும்ப பொறுப்புகள் அதிகரிக்கும். திருமணம் ஆகாதவர்கள் ரிஷபராசியாளர்களாக இருந்தால் திருமணம் சற்று தாமதம்தான். இருந்தாலும் உறுதியாக திருமண யோகம் உண்டு. திருமணமாகி மனப்போராட்டத்தில் பிரிந்திருந்தால் குடும்ப முறையில் பேசி சமரசம் செய்து கொள்ள ஏற்ற தருணம். நீதிமன்றத்தில் வழக்கு போட்டு இருந்தால் விவாகரத்து நீண்டகால இழுபறியாகத்தான் இருக்கும். உடனடியாக விவாகரத்து ஏற்படாது. அரசு பணியில் இருக்கும் ரிஷபராசியாளர்களே, உங்களுக்கு இடமாற்றம், பதவி மாற்றம், பதவி உயர்வு, பொறுப்புகள் அதிகரிப்பு ஆகியவை ஏற்படும். அரசு வேலை தேடுகின்ற ரிஷபராசியாளர்களே, அது இன்னும் சிறிது காலதாமதமாகலாம். சொந்த தொழில் புரியும் ரிஷபராசியாளர்களே, நீங்கள் நிலையான வளர்ச்சியை காண்பீர்கள். வெளிநாட்டு வேலையில் இருப்போர் வருமானம் உயர்வடையும். வெளிநாட்டு வேலை தேடிக்கொண்டிருப்போருக்கு நல்ல ஒப்பந்தம் கிடைக்கும். ரிஷபராசியாளர்களே, ஒன்று மட்டும் சொல்கிறேன், சனி காலத்தில் கிடைக்கும் வேலை தற்காலிகமல்ல,
அது வாழ்க்கையின் திசை மாற்றம். ஆகவே கிடைத்ததை இறுக பற்றி கொள்ளும் குணம் கொண்ட ரிஷபராசியாளர்களே, லாபத்தை அனுபவியுங்கள், சோகத்தை தூரத் தள்ளுங்கள். மருத்துவத்துறையில் பணியாற்றும் ரிஷபராசியாளர்களே, உங்களுக்கு வருமானம் நிலையாக உயரும். விவசாயம் செய்யும் ரிஷபராசியாளர்களுக்கு மனம் போல் நிம்மதியான வருமானம் இருக்கும். ஐடியில் பணிபுரியும் ரிஷபராசியாளர்களே, உங்கள் சம்பள விகிதம் உயரும். புதிய நிறுவனங்களில் பணிபுரியும் வாய்ப்பு ஏற்படும். விமானம் கப்பல் துறையில் பணிபுரியும் ரிஷபராசியாளர்களுக்கு நிரந்தர நல்ல வருமானமும் வருமான உயர்வும் கிடைக்கும். பள்ளியில் பயிலும் மாணவர்களாக இருக்கும் ரிஷபராசியாளர்கள் கல்வியில் முன்னேற்றம், கடின உழைப்பின் பலன், தேர்வில் எதிர்பார்த்த மதிப்பெண்கள் கிடைக்கப் பெறுவீர்கள். படிப்பில் நிலைத்த வளர்ச்சியும் ஆசிரியர்களின் ஆசிகளும் கிடைக்கப் பெறுவீர்கள். 10, 12 பொதுத் தேர்வு எழுதும் ரிஷபராசியாளர்கள் எதிர்நோக்கிய மதிப்பெண் பெறுவீர்கள். ரிஷபராசியாளர்களாக உள்ள கல்லூரி மாணவர்களின் படிப்பு நிலை உயரும். விரும்பிய கல்லூரியில் இடம் கிடைத்து விருப்ப பாடங்களை தேர்வு செய்து கொள்ள முடியும். நீட், மெடிக்கல் என்ட்ரன்ஸ் தேர்வுக்கு காத்திருக்கும் ரிஷபராசியாளர்கள் தேர்ச்சி பெறும் வாய்ப்புகள் அதிகம் உள்ளது. டிஎன்பிஎஸ்சி, கவர்மெண்ட் காம்படிட்டிவ் தேர்வு எழுதியுள்ளவர்களுக்கு பணி நியமன வாய்ப்பும், தேர்வு எழுதப் போகும் ரிஷபராசியாளர்களுக்கு தேர்ச்சியும் உறுதியாக உள்ளது. நீதித்துறை, சட்டம், ஜுடிஷியல் எக்ஸாம் எழுதி ரிஷபராசியாளர்கள் நிலையான வெற்றி பெறுவார்கள். ரிஷபராசியாளர்கள் தொண்டை, தைராய்டு, ஹார்மோன் ஆகிய நோயால் பாதிக்கப்பட்டும் மருந்து மாத்திரை செலவுகளும் ஏற்படும். தைராய்டு, சர்க்கரை ஆகியவற்றால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்படும் நிலையும் ஏற்படும். புதிய வகை நோயாக ஹார்மோன் குறைபாடுகளை எதிர்நோக்க வேண்டியிருக்கும். கழுத்து பகுதியில் கவனம் செலுத்த வேண்டியிருக்கும். ரிஷபராசியாளர்கள் குனிந்து கொண்டே பார்க்கும் வேலை, கம்ப்யூட்டர், போன் ஆகியவற்றை குறைத்து கொள்ளவும். சிகிச்சைக்கு நல்ல பலன் இருக்கும். விரைவில் குணமடையும். நீண்ட நாளாக மருத்துவமனை உள்நோயாளிகளாக இருந்து வருபவர்கள் குணம் பெற்று விரைவில் வீட்டிற்கு வந்து விடுவர். உடல், மனம் இரண்டையும் பாதுகாத்து கொள்ள வேண்டியது அவசியம். வீடு, மனை வாங்க விற்க இது நல்ல நேரம். நிலையான சொத்து சேரக்கூடிய காலம். எதிர்பார்த்தபடி நல்ல விலை கிடைக்கும். முன்னோர்கள் செய்த தான தர்ம பலன் காரணமாக லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் சனி பகவான் ரிஷபராசியாளர்களை பாதுகாப்பான். அதில் சிறிதும் ஐயமில்லை. சுற்றுச்சூழல் உங்களை பாதுகாக்கும். நல்ல சுகந்தமான நறுமணங்களை வீடுகளிலும் உடம்பிலும் பூசிக்கொள்ளுங்கள். ரிஷபராசியாளர்களே, சாம்பிராணி மனம் கமழ்ந்து கொண்டே இருக்கட்டும் உங்கள் இல்லங்கள். அது மனதை திடப்படுத்தும், பயத்தை நீக்கும், உடல் பலத்தை அதிகரிக்கும். ரிஷபராசியாளர்களே, 11ஆம் இடமான லாபஸ்தானம் உங்களுக்கு நல்ல வருமானம், நல்ல எதிர்பார்த்த லாபம், நல்ல நண்பர்கள் மற்றும் உங்கள் ஆசைகளை, நியாயமான ஆசைகளை நிறைவேற்றும் இடம். செலவை கூட லாபமாக மாற்றும். சுற்றுலா சந்தோஷ சுற்றுலா. செலவு மன நிறைவை ஏற்படுத்தும். ஆன்மீக செலவு பயனை அதிகமாக்கும். அது பண இழப்பு இல்லை, புண்ணியத்திற்கான முதலீடு. மருத்துவத்திற்கான செலவு குறைவுதான், பெரிய மருத்துவ சுமை இல்லை. சனியின் பாதுகாப்பு பார்வை உங்களுக்கு இருக்கிறது. ரிஷபராசியாளர்கள் இயல்பாகவே செலவில் கட்டுப்பாடு கொண்டவர்தான். ஆனாலும் நண்பர்கள் வழியில் சில தேவையற்ற செலவுகள் ஏற்படும். கவனமாயிருங்கள். சுப விரய செலவுகள் மிக அதிகம்தான். ஆனால் மகிழ்வுடன் செய்யுங்கள். திருமணம், நிச்சயதார்த்தம், கிரகப்பிரவேசம், குழந்தைகளின் பூப்புனித நீராட்டு விழா, காதணி விழா போன்றவற்றுக்கான சுப செலவு செய்வீர்கள். இது சனி தரும் சுபவரம். அத்தியாவசிய செலவு, வீடு வாங்குவது, கடன் அடைப்பது இவையெல்லாம் வருமானத்திற்கு உட்பட்டு சமநிலையாகவே இருக்கும். ஆக மொத்தத்தில் ரிஷபராசியாளர்களுக்கு 30% நன்மையும் 70% பாதிப்புகளும் உள்ளது. ஆனால் பணத்தட்டுப்பாடு அதிகம் இல்லாத காரணத்தால் மருத்துவ செலவுகள் குறைவாக இருப்பதாலும் சமாளிப்பீர்கள். முன்னோர்கள் வழிபாடு அவசியம் செய்ய வேண்டும். அது ரிஷபராசியாளர்களுக்கு நல்ல பலனை தரும். குலதெய்வ வழிபாடும் செய்யுங்கள். ரிஷபராசியாளர்களை, நீங்கள் தவிர்க்க வேண்டியதும் செய்யக்கூடாததுமான விஷயங்கள்: புதிய பெரிய தொழில் தொடங்க வேண்டாம், அதிக வட்டிக்கு கடன் வாங்க வேண்டாம், உறுதி இல்லாமல் முதலீடு செய்ய வேண்டாம், நண்பர்களை பேச்சை கேட்டு எதிலும் பணம் போடுதலோ பரிமாற்றம் செய்தலோ வேண்டாம்.
பேராசை வேண்டாம். உண்மையான நண்பர்களை உடன் வைத்திருங்கள். கையில் வந்ததை காப்பாற்றிக் கொள்ளுங்கள். அதுதான் முதன்மையாக இருக்க வேண்டும். எதையும் பெரிதாக்கும் முயற்சியை தள்ளி வையுங்கள். ரிஷபராசியாளர்களே, இந்த சனிப்பெயர்ச்சி காலம் தண்டனை அல்ல, வாழ்வு முறைக்கான பயிற்சி. நம்மிடம் உள்ள குறைகளை களையெடுக்கும் அரிய வாய்ப்பு. பயிலுங்கள். தர்மவானான சனீஸ்வரனின் நிலையில் இருக்கிறோம் என்பதை உணர்ந்து செயல்படுங்கள். முக்காலம் அறிவோம் ரிஷபராசி அன்பர்களுக்காக நான் தினந்தோறும் வழிபடும் கானாடுகாத்தான் அருள்மிகு பேசும் தெய்வம் சௌந்தரநாயகி உடனாய ஸ்ரீ கைலாசநாதர் அருள் கிடைக்க பிரார்த்திக்கிறேன். முடிந்தால் ஒருமுறை சிவகங்கை மாவட்டம் கானாடுகாத்தான் பெரிய கோயில் வந்து வழிபடுங்கள். சர்வம் சிவார்ப்பணமஸ்து. எல்லோரும் இன்புற்று இருக்க பிரார்த்திக்கிறேன். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. மீண்டும் ஒருமுறை நினைவுபடுத்துகிறேன். இதுவரை முக்காலம் அறிவோம் காணொளியில் நண்பராகவில்லை என்றால் முதலில் நீங்கள் இணையுங்கள். உங்கள் நண்பர்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள். விரும்புங்கள், பகிருங்கள். அடுத்த பதிவில் சந்திப்போம். உங்கள் சந்தேகங்களை 8807641819 என்ற எண்ணில் தொடர்பு கொண்டு கேளுங்கள்.